வணக்கம் நண்பர்களே. பியா கிளிட்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 கதையில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், அரசிக்கு மாப்பிள்ளை பார்க்கும் விஷயம் குடும்பத்தில் பெரிய பேச்சாக மாறுகிறது. கார்த்திகேயன் எப்படி இருக்கிறார்? அரசிக்கு இந்த திருமணம் நடக்குமா? செந்தில், பழனி, கதிர் மூவரும் கார்த்திகேயனை பற்றி என்ன விசாரிக்கிறார்கள்? அதே நேரத்தில் சுகன்யா, முத்துவேல் குடும்பத்துக்கு இந்த விஷயம் எப்படி தெரிய வருகிறது? இதற்கெல்லாம் மேலாக குமரவேல் ஏன் தனியாக சென்று முறைக்கிறார்? இன்றைய முழுமையாக பார்க்கலாம். சீன் 1. அரசிக்கு மாப்பிள்ளை பார்க்கும் பேச்சு. பாண்டியன் குடும்பத்தில் அரசிக்கு மாப்பிள்ளை பார்க்கும் பேச்சு ஆரம்பமாகிறது. அரசிக்கு நல்ல குடும்பம், நல்ல குணம் கொண்ட ஒரு மாப்பிள்ளை கிடைக்க வேண்டும் என்பதுதான் பாண்டியன் குடும்பத்தின் ஆசை. அந்த நேரத்தில்தான் கார்த்திகேயன் என்ற பெயர் மாப்பிள்ளையாக பேசப்படுகிறது. கார்த்திகேயன் பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ள குடும்பத்தினர் ஆர்வமாக இருக்கிறார்கள். சீன் 2. செந்தில், பழனி, கதிர் விசாரணை. கார்த்திகேயனை பற்றி தெரிந்து கொள்ள செந்தில், பழனி, கதிர் மூவரும் விசாரிக்க ஆரம்பிக்கிறார்கள். பையன் எப்படி? என்ன வேலை செய்கிறார்? குடும்பம் எப்படி? அவருடைய குணம் எப்படி? என்று ஒவ்வொரு விஷயமாகவும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள். ஏனென்றால் அரசியின் வாழ்க்கை என்பதால் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துவிடக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய எண்ணம். அரசியை பெண் பார்க்க கார்த்திகேயனை வரச் சொல்லலாம் என்று பாண்டியன் முடிவு செய்கிறார். இதனால் வீட்டில் திருமண பேச்சு இன்னும் தீவிரமாகிறது. ஒரு பக்கம் அரசுக்கு என்ன முடிவு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றொரு பக்கம் கார்த்திகேயனுடைய குடும்பத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த திருமண பேச்சு அடுத்த கட்டத்திற்கு செல்கிறது. சீன் 4. அரசியின் மனநிலை. அரசிக்கு மாப்பிள்ளை பார்க்கிறார்கள் என்ற விஷயம் குடும்பத்தில் பேசப்பட்டாலும் அரசியின் மனதில் என்ன இருக்கிறது என்பதுதான் முக்கியம். கார்த்திகேயனை பற்றி அவள் என்ன நினைக்கிறாள்? இந்த திருமணத்திற்கு அவள் சம்மதிப்பாளா அல்லது வேறு ஏதாவது காரணத்தால் தயங்குவாளா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் உருவாகிறது. சீன் 5. சுகன்யா, முத்துவேல் குடும்பத்துக்கு தகவல். இதற்கிடையில் இந்த விஷயம் சுகன்யா மற்றும் முத்துவேல் குடும்பத்துக்கும் தெரிய வருகிறது. பாண்டியன் குடும்பத்தில் அரசிக்கு மாப்பிள்ளை பார்க்கிறார்கள் என்ற செய்தி அவர்களிடம் செல்கிறது. இந்த செய்தியை கேட்டதும் அவர்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் என்பதும் கதையில் முக்கியமான திருப்பமாகிறது. பாண்டியன் குடும்பத்தில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக பார்த்து கொண்டிருக்கும் முத்துவேல் குடும்பத்துக்கு இந்த திருமண பேச்சும் சாதாரண விஷயமாக இருக்காது. இந்த தகவல் குமரவேலுக்கு தெரிய வருகிறது. ஆனால் குமரவேல் இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் அமைதியாக இருந்தாலும் முகத்தில் கோபம் தெரிகிறது. யாரிடமும் அதிகமாக பேசாமல் தனியாக சென்று முறைக்கிறார். குமரவேலின் இந்த ரியாக்ஷன் தான் தற்போது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அரசிக்கு மாப்பிள்ளை பார்க்கும் விஷயத்தை கேட்டு குமரவேல் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்? கார்த்திகேயனை பற்றி ஏதாவது தெரிந்திருக்கிறதா? அல்லது அரசியின் திருமணத்தை பற்றி அவருக்கு வேறு ஏதாவது எண்ணம் இருக்கிறதா என்ற கேள்விகள் எழுகின்றன. சீன் 7. கார்த்திகேயன் வரப்போகும் நேரம். இப்போது பாண்டியன் குடும்பத்தில் முக்கியமான எதிர்பார்ப்பு ஒன்று உருவாகிறது. கார்த்திகேயன் அரசியை பெண் பார்க்க வருகிறார். அந்த சந்திப்பு எப்படி இருக்கும்? அரசி கார்த்திகேயனை பார்த்ததும் என்ன ரியாக்ஷன் கொடுப்பாள்? செந்தில், பழனி, கதிர் கார்த்திகேயனை எப்படி விசாரிப்பார்கள்? பாண்டியன் கார்த்திகேயனை ஏற்றுக்கொள்வாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கிளைமாக்ஸ். குமரவேல் ஏன் முறைக்கிறார்? இந்த மிகப்பெரிய ஹைலைட் என்றால் குமரவேலின் ரியாக்ஷன் தான். ஒரு திருமண பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் குமரவேல் மட்டும் தனியாக சென்று முறைக்கிறார். அவருடைய மனதில் என்ன இருக்கிறது? கார்த்திகேயனுக்கும் குமரவேலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? அல்லது அரசியின் திருமண விஷயம் அவருக்கு பிடிக்கவில்லையா? இது அடுத்த மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அவுட்ரோ.
மொத்தத்தில் இன்றைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 அரசிக்கு மாப்பிள்ளை பார்க்கும் விஷயம்தான் முக்கியமாக இருந்தது. செந்தில், பழனி, கதர் கார்த்திகேயனை பற்றி விசாரிப்பது, பாண்டியன் கார்த்திகேயனை பெண் பார்க்க வரச் சொல்வது, சுகன்யா, முத்துவேல் குடும்பத்துக்கு இந்த விஷயம் தெரிய வருவது, அதற்கு மேலாக குமரவேல் தனியாக சென்று முறைத்தது. இவை எல்லாமே அடுத்த பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கிறது. அரசிக்கு கார்த்திகேயனுடன் திருமணம் நடக்குமா? குமரவேல் ஏன் இப்படி முறைக்கிறார்? அடுத்த என்ன நடக்கப் போகிறது? உங்கள் கருத்தை சொல்லுங்க. இது போன்ற பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 அப்டேட்ஸ் ரிவ்யூஸ் தொடர்ந்து பார்க்க பியா கிளிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.